friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு லேஸ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே செயின் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி எண்ட் பண்ணும்போது ஒரு ரிங்கோட க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு த்ரெட்டு தேவைப்படும். நான் சில்கோன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஷட்டில் தேவைப்படும். இந்த 2 ஷட்டிலையும் நான் த்ரெட்டை கண்டினியூஸாக வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணல. ஸோ கண்டினியூஸ் த்ரெட் மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு ஷட்டில் ப்ளஸ் பால் ஆஃப் த்ரெட்லேருந்து கூட நீங்கள் கண்டினியூஸாக எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த த்ரெட்டை வந்து ஹைட் பண்ண தேவையில்லை, நீங்கள் டேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த லேஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு ரிங் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 டபுள் நாட்ஸ், ஒரு பீக்கோ, இந்த ஃபார்மை வந்து நம்ம கண்டினியூஸாக 16 டபுள் நாட்ஸ் வர வரைக்கும் போட போகிறோம். ஸோ 2 டபுள் நாட்ஸ், ஒரு பீக்கோ, 2 டபுள் நாட்ஸ், திருப்பி ஒரு பீக்கோ, ஸோ 7 பீக்கோஸ் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. 2 டபுள் நாட்ஸ், ஸோ 3 பீக்கோஸ் வந்துடுச்சு. இப்போ 4th பீக்கோ போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரிங் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம செயின் ஃபுல்லாகவே செயின் பண்ண போகிறோம், மாற்றி மாற்றி செயின் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் ரிங் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு செகண்ட் ஷட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லிட்டில் ஃபிங்கரில் ரேப் பண்ணிவிட்டு இதே கவுண்ட்டு தான் 7 பீக்கோஸ் வரும், 8 செட்ஸ் ஆஃப் 2 டபுள் நாட்ஸ். ஸோ இதை பண்ணிகிட்டே வாங்க. ஒன், டூ, இப்போ ஒரு பீக்கோ, ஸோ ஒரு டபுள் நாட், 2 டபுள் நாட்ஸ், இப்போ திருப்பி ஒரு பீக்கோ. ஸோ பீக்கோ மேக்ஸிமம் ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 16 டபுள் நாட்ஸ் வரும். அது எல்லாமே ஒரு 7 பீக்கோஸால் செப்ரேட் ஆகும். ஸோ இந்த செயின் முடித்த உடனே நம்ம இப்போது ரிவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செயினை ரிங்கோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ஜாயின் பண்ண போகிறோம்னா இந்த ரிங்கில் இருக்கிற 7th பீக்கோ விட்டுட்டு 6th பீக்கோவில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 6th பீக்கோவை ஹேண்ட் த்ரெட் மேலே வச்சுட்டு த்ரெட் இழுத்துட்டு ஷட்டில் பாஸ் பண்ணி லாக் ஜாயின் போட்டுருங்க. இப்போ அகெயின் அதே கவுண்ட்டு தான் பண்ண போகிறோம். 2 double stitches, ஒரு பீக்கோ, again 2 double stitches. ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் செயினுக்கான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். போல் அப்படியே திருப்பிட்டு
ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு செகண்ட் ஷட்டில் ஹேண்டில் இந்த ஃபிங்கரில் ரேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் செயினோட ஜாயின் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கோ விட்டுட்டு இன்னொரு 6th பீக்கோவை ஜாயின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகெயின் தேர்ட் செயினுக்கான ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரிவர்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை செகண்ட் செயினோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த தேர்ட் செயினை செகண்ட் செயினோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது அகெயின் ஃபோர்த்து செயின் பண்ண போகிறோம். இதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 16 செயின்ஸ் நான் பண்ணியிருக்கேன். மேலே 8, கீழே 8. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிங்கு, முடிக்கும் போது ஒரு ரிங்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த 16th செயின் வரைக்கும் நான் பண்ணிவிட்டு எப்படி இந்த ரிங் போட்டு நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். இப்போ இந்த லேஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் மேலே 8 செயின்ஸும் கீழே 8 செயின்ஸும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிங் போட்டு நம்ம முடிக்கணும். ஸோ அது எப்படி முடிக்கலான்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை செயின்ஸ் வேணுமோ நீங்கள் பண்ணலாம். 8 செயின்ஸ் பண்ணலாம், 10 செயின்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் செயின்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த செயின் 8th செயின் முடிச்சிருக்கோம். ஸோ டோட்டலாக 16 செயின்ஸ் இருக்கும் இந்த லேஸ் பேட்டர்னில். இப்போ இதை ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நம்ம ஒரு ரிங் போட போகிறோம். ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த 16th செயினோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அதே பேட்டர்ன் தான் 8 times 2 double stitches separated by 7 picots. இந்த ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த அடுத்த த்ரெட்டோட ஜஸ்ட் ஒரு நாட். ஸோ நான் 2-3 நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல லைட்டாக க்ளூ போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இந்த கட் பண்ண நல்லா மடக்கி விட்டுருங்க. ஸோ இப்படி தான் நம்ம இந்த லேஸ் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த லேஸ் பேட்டர்னில் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ளெயினாக ஒரு சிங்கிள் த்ரெட்லேயே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்படி வரும். இதுலேயும் நான் ஒரு சிங்கிள் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பட் என்னென்னா 7 பீக்கோ போடுற இடத்துல நான் ஒரு பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த லேஸ் பேட்டர்ன் இப்படி தெரியும். இந்த லேஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் டபுள் த்ரெட் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 கலர் த்ரெட் எடுக்கும்போது இந்த லேஸ் பேட்டர்ன் இப்படி தெரியும். நான் இதில் எக்ஸ்ட்ரா 2 செயின் பண்ணியிருக்கேன். ஸோ 10 டோட்டலாக 10 செயின்ஸ் வரும் மேலேயும் கீழேயும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ப்ரேஸ்லெட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதை
நெக் டிசைனை உங்கள் ப்ளவுஸ் இல்லாட்டி குர்த்தியில் நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். Hope you learned something new from this video. Thanks for watching. Happy tatting.